ஏன்னா இனிமே இந்த வீட்டுல பொங்க போறது சுவையான பால் இல்ல, கசப்பான துயரம். தங்கச்சி, நான் வரலாமா? நீங்க எப்பவுமே வரலாம்னா, ஆனா இந்த காக்கி ட்ரெஸ்ஸோட வர்றதா எனக்கு பிடிக்கல. நீ இப்படி சொல்ற? இந்த ட்ரெஸ்ஸோட இருந்தாதான் என் பொண்டாட்டி என்ன மதிக்கிறா, இல்லன்னா போட்டு மிதிக்கிறா. இந்த அம்மா பணம் எதுக்குன்னா? செலவுக்கு வச்சுக்குமா. ரொம்ப தேங்க்ஸ். உங்க அண்ணன் கொடுத்தாருமா. யாரு? இன்ஸ்பெக்டரா? ஆமாம்மா, இதே மாதிரி மாசம் மாசம் 100 ரூபாய் உன் செலவுக்கு கொடுக்கறதா சொல்லி விட்டார். அண்ணா, அவர் லஞ்சம் வாங்கினா அது எவ்வளவு பெரிய குற்றமோ, அதே மாதிரி அவர்கிட்ட நான் பிச்சை வாங்கினா அது பெரிய கேவலம்னு நான் சொன்னதா சொல்லி இது அவர்கிட்டயே கொடுத்துருங்க. மடி, நான் சொல்றத கேளுமா. நான் சொல்றதை நீங்க செய்யுங்கண்ணா. என்னம்மா? இந்தாங்க. என்னம்மா இதெல்லாம்? என் கணவரை கைது செஞ்ச அதே கைதான் இந்த வளையல எனக்கு போட்டுச்சு. இது என் கையில கிடக்கிறது என் மனசு உறுத்துது. இதையும் கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துருங்க. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ரோஷ உணர்ச்சி கூடாதுமா. ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அவ்வளவு கடமை உணர்ச்சி இருக்கும் போது இந்த ஏழைக்கு கொஞ்சமாவது ரோஷ உணர்ச்சி இருக்காதா? உங்க பாக்கெட்ல ஏதாவது சொந்த பணம் வச்சிருக்கீங்களா? இருக்குமா. இன்னைக்கு தான் நான் சம்பளம் வாங்கினேன். எவ்வளவுமா வேணும்? 50 ரூபாய் கொடுங்க. தமிழ் முறையில ஒரு தையல் மிஷின் வந்திருக்கு, அது வாங்கத்தான். ரொம்ப சந்தோஷமா. போதுமா? நன்றி அண்ணா. யாருக்கு யாருமா நன்றி சொல்றது? இது என்னுடைய கடமைம்மா. தங்கச்சி, என்ன மன்னிச்சுக்கோ. கடமைன்ற வார்த்தை தான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அண்ணா, இந்த பணம் எனாம் இல்ல, கடன். மறந்துடாதீங்க. போன்லயே சாராய நாத்தம் வருது. அது எப்படி போன்ல சாராய நாத்தம் வரும்? சத்தம் தானே வரும். போன் இப்பதான் கிளீன் பண்ணிருக்காங்க, அட்டையில இருந்து வருது. இது ராங்னா யாரு? சாரக்கோட்டை நாராயணசாமியா? அடடே, நான் தான் சதா துக்கத்தில் இருக்க சதானந்தம் பேசுறேன். ஆமா, என்ன விஷயம்? இருங்க, டக்குன்னு சத்தம் கேக்குது. எவனோ லைன்ல பூந்துட்டான். டெலிபோன் பேச்ச ஒட்டு கேட்கறதுக்குனே சில சோம்பேறிகள் இருக்கிறாங்களே. 4 மணி நேரம் விட்டுட்டு நீங்களே மறுபடியும் எனக்கு போன் பண்ணுங்க. எது? நான் பண்ணவா? எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. நான் வச்சிடுறேன். உமா தம்பி, காஃபி. ஏன் தம்பி, இந்த ஒட்டு கேட்கிற பணத்தை விட மாட்டீங்களா? பையா, இதெல்லாம் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டியா. சமயத்துல எங்க இருந்தாவது லவ்வர்ஸ் 2 பேர் ரகசியமா பேசிப்பாங்க. கேட்கறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? இந்த வயசுல உனக்கு இருக்கு இன்ட்ரெஸ்ட், எனக்கு இருக்க கூடாதா? போய் வேலை பாரு. முதலாளி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கார்ல ஊதுபத்தி வைக்கணும், தர்றீங்களா? வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி நேற்று ஒரு பத்தி வாங்கினேன். ஓஹோ, போன வாரமா? சக்கரை இல்ல தானே? எனக்கு தான் தெரியுமா முதலாளி. பத்தி வேணும்ல? காசு தண்ணியா செலவழியுது. யாருக்கு அந்த கவலை புரியுது? இந்தப்பா. இன்னொன்னு வேணுங்க. எதுக்கு? பிளேமார்ட் பிரியாட் 2 கார் இருக்கும். அப்ப கொண்ட. ஊதுவத்தில வாசனை இறங்கி போச்சு, விலைதான் ஏறி போச்சு. இந்த இத பிளைமூத்துல வை, இத பேட்ல வை. என்ன பாக்குற? ஒரு சாஸ்திரத்துக்கு தானே. கொஞ்சம் புகை வந்தாலும் போறோம், அதிகமா போக வந்தா வண்டிய வீக்கா நடப்பானுங்க. ரெடி பண்ணுவே. ஆகட்டும்மா. அடடே, என்னங்க காஃபி யாருக்கு சாப்பிடல? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, பொழுது ஒரு பக்கம் சரியா கூட விடியல.
அதுக்குள்ள புடவை கட்டி பொட்டு வச்சு பூ வச்சு குழு கண்ணாடியை ஜிலு ஜிலுன்னு மாட்டிக்கிட்டு பவுடர் ஆப்பிக்கிட்டு பையன் கையுமா வெளியே கிளம்பிட்டேன்னு பாக்குறேன். அது உங்க கண்ணை உறுத்துது. கண்ணை உறுத்தலடி, என் மணி பரிச உறுத்துது. ஆமா, ஆசை மனைவிக்கு அப்படியே அள்ளி கொடுத்து அழுத்து போயிட்டீங்க. ஏண்டி, நான் என்ன பணத்தை 10,000 போட்டு வச்சிருக்கேன் திறந்து விடுறதுக்கு? இல்ல எங்க பாட்டம் பணம் காய்க்கிற மரத்தை தோட்டத்துல ஆளாக்கி வச்சுட்டு போயிருக்கானா? நீ பணம் கேட்ட உடனே நான் மரத்தை பிடிச்சு குலுக்க, நீ கீழே பொறுக்க. மாத்திரை மாத்திரை. எதுக்கு இந்த லெக்சர்? ஏன் இப்படி கத்துறீங்க? உங்களுக்கு தான் ஹார்ட் வீக் ஆச்சு, 10வது ரத்த குறிப்பு, சக்கரை வியாதி. இவ்வளவு இருந்து உன்னையா நான் 2ஆம் தாரமா கட்டிக்கிட்டேன். இப்படி மாத்திரை எடுத்து கொடுக்கறேன். அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஒரு வேலைக்காரன் போதுமே. பணத்துக்காக விஷத்தை வச்சு குணுட்டான்னு ஒரு பொண்ணை பிடிச்சு தாலியை கட்டி வச்சுட்டா அவன் பொட்டுக்கும் பூவுக்கும் அது பயந்து கட்டின புருஷனை காப்பாத்துவாளே அப்படின்னா உன்னை பிடிச்சேன். என் தலையெழுத்து. உங்களுக்கு 2ஆம் தாரமா வாழ்க்கப்பட்டதும் இல்லாம இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்கும்படியாயிருச்சு. வருத்தப்படாதக்கா, நம்ம அத்தான் தானே, வயசானவரு. வாடா வாலிப மன்மத குஞ்சு, நான் உன் வயசை பாத்துட்டேன்டா. நீ என் வயசை பாக்குறதுக்கு எத்தனையோ வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணும். ஏதோ வியாதிகள் விதவிதமா வந்து இந்த உடம்பு கரையரிச்ச மரம் மாதிரி டொக்கு விழுந்து போச்சு. இல்லைன்னா உன்னை விட நான் வேகமா நல்லா டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா? அந்த காலத்துல நான் ஆடாத ஆட்டமா. உங்க அக்கா வந்தா எல்லாம் அடங்கி போச்சு. அதான் டான்ஸ் மாஸ்டருக்கு அர்ஜென்ட்டா ஒரு டெலிபோன் பண்ணணும், பண்ணிக்குவேன். 40 பைசா இருக்கா? என்னப்பா இருக்கு காசு கேட்டுட்டு இருக்கீங்களே? மாமனா இருந்தானா மச்சானா இருந்தானா நான் பெத்த முதல்ல நீயா இருந்தானா கணக்குனா கணக்கு தான். இந்த டெலிபோன் எதுக்கு வச்சிருக்கு? நாம பேச கமிங் கால் தான், காலே கிடையாது. இந்த விரல் இது வரைக்கும் இந்த டயல சுத்தினதில்ல தெரியுமா? அக்கா இந்த பாரு, நீ எனக்கு கடனா கொடு. என்னடா ராஷான், பின்ன என் காசை வாங்கி என்கிட்டே கொடுக்குறீங்களா? 40 பைசா கேட்டீங்க, இந்த இருக்கு, சாவி எடுங்க. கரெக்டா இருக்குடா. 40 பைசாவுக்கு வழி இல்ல. டெரிகாட்டன் பேண்ட், டெரிகாட்டன் சட்டு, டாட்டா ஷூ, காட்டா கேவலம். வெத்தலை பொட்டிலடா போனு. மெதுவா சுத்துறா, நம்பர் அழிய போகுது. சொந்தமா சம்பாதிச்சாதானே சுமூத்தா சுத்துவான். காசை திருப்பி கொடு. பூட்டை திறந்தாலே 40 பைசா. ஓஹோ அப்படியா? சரி, அப்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆனா முடியாது, 20 நிமிஷத்துக்குள்ள பேசலன்னா எக்ஸ்பயர் ஆயிடும். அப்புறம் தனி சார்ஜ். உங்க அம்மா உயிரோட இருந்தப்போ இப்படிதான் சிரிப்பா. உங்க அம்மா என்ன, இந்த உலகமே என்ன பார்த்து கஞ்சன் கஞ்சஞ்சன் அப்படின்னு சொல்லி சிரிக்குது. ஐ டோன்ட் கேர். நாளைக்கு பசி பட்டினா இந்த உலகமா வந்து சோறு ஓட போகுது. மணி மேக் மெனி திங்ஸ், அண்டர்ஸ்டாண்ட்? இட்டி எத்தனை வரைக்கும் பாயும், பணம் பாதாள வரைக்கும் பாயும். பணம் இல்லாம வேணும். கீதா, ஹலோ, என்ன ஆயிடுச்சா? எங்க? ஃபைன், ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. சித்தி, ஆராய்ச்சி மணி பத்திரிகை ஆசிரியர்ல? ஆமா, ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா இல்லைங்க. என் கணவர் நிரபராதி. சந்தர்ப்ப சூழ்நிலை அவரை குற்றவாளியாக்கி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருச்சு. பாவம், கணவரை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு டெய்லரிங், எம்ப்ராய்டரிங் எல்லாம் தெரியும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அறிமுகப்படுத்தினா. சித்தி, இதை கொஞ்சம் வச்சுங்க. ஜஸ்ட் மினிட். அப்பா, ஒரு 100 ரூபீஸ் கொடுங்க. 100 ரூபாயா? அந்த பொண்ணை வேற வச்சுக்கிட்டு நான் அவமானப்படுத்துறியா? 100 ரூபாய் எவ்வளவு தெரியுமா? 10,000 பைசா. அதை என்றதுக்கு 6 நாள் ஆகும். நீ 6 நிமிஷத்துல கட்ட. ஏதோ தாய் இல்லாத பொண்ணுங்கிறதுனால உனக்கு மனசு இல்லாம கொடுக்குறேன். இந்த தேங்க்யூ டாடி. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. கீதா, இந்த இன்விடேஷன் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துறேன். சித்தியோட தம்பி ரொம்ப நல்லா பாடுவாரு, டான்ஸும் ஆடுவாரு. நாளைக்கு கூட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நானும் எங்க மாமா கூட ஆடுறேன். நீங்க அவசியம் வரணும். மன்னிச்சுக்குமா, அவர் இல்லாம நான் சினிமா டான்ஸ் எதுக்குமே போறது இல்லை. அதனால என்னம்மா, நாங்க எல்லாம் கூட போறோம். அப்புறம் என்ன? சரின்னு சொல்லுங்க. சரி, சித்தி, நம்ம போற வழியிலே உங்க வீட்டுல விட்டுடுவோம். ஓ மணி, வந்துட்டேன். இத கொண்டு உள்ள வை. என்னங்க, நான் பிளேமாவுட் எடுத்துட்டு போய் கீதாவை காலேஜ்ல விட்டுட்டு எங்க கிளப்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அப்படியே அதுக்கு போயிட்டு வந்துடு. வா கீதா, வாமா. வரேன்பா. அதான், அப்ப நான் ஃபியட் எடுத்துட்டு போய் இந்த இன்விடேஷன் கொடுத்துட்டு உன் இன்விடேஷன் கொடுக்க என் வீட்டு பேட்ல தான் போகணுமா? தக்கா பஸ்ல போனா ஆகாதுங்களோ. போய் இன்விடேஷன் கொடுத்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏண்டா, மொக்காலத்தான் கட்டிக்கிட்டேன், ஒன்னையுமா கட்டிக்கிட்டேன். டெலிபோன் பண்றதா சொல்றீங்க, ஆனா பண்றதே இல்ல. நான் எப்ப போன் பண்ணாலும் உங்க அப்பா அடுத்து ஹலோங்கறாரு. ராங் நம்பர் சொல்லி போனை பட்டுன்னு வச்சிருவேன். இதா ஒரு ஐடியா, நான் என் ஃப்ரெண்டு போன் நம்பர் தரேன். நான் சொல்ற டைத்துக்கு நீ போன் பண்ணா நானே பேசுவேன். ஓகே? அதான முடியாது. ஏ? எங்க வீட்டு டெலிபோன் எப்பவும் பூட்டியே இருக்கும்.
சாவி எங்க அப்பா கழுத்து செயின்ல தான் தொங்கும். இப்படிப்பட்ட அதிசய மனிதரான உங்க அப்பாவை சந்திச்சு எப்படி நான் உன்னை பெண் கேட்க போறனோ தெரியல. பயப்படாதீங்க, எங்க சித்திக்கு என்கிட்ட ரொம்ப பிரியம். அவங்கள வச்சே நம்ம கல்யாணத்துக்கு அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிடுறேன். எப்படியோ உன்னை காதலிச்சுட்டேன். என்ன கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு, அவ்வளவுதான். ஆல்ரைட், நாளைக்கு எங்க மாமாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நானும் ஆடுறேன். நீங்க அவசியம் வரணும். ஓ எஸ், ஓ நாட்டியத்தை நான் பார்க்காமலா? கட்டாயம் வரணும். கட்டாயம் வர்றேன். ஆமாங்க, உங்க மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் என் ப்ரோக்ராமுக்கு வந்து ஆசீர்வதிச்சா அது எனக்கு ரொம்ப பெருமைங்க. நிச்சயமா குமார், நீ எனக்கு அறிமுகமானதுல இருந்து உன் மேல எனக்கு ஒரு கண்ணு. எதுக்குங்க? அதாவது உன்னுடைய சுட்டித்தனம் சுறுசுறுப்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய சில வேலைகளுக்கு உன்னை பயன்படுத்தலாமான்னு ஒரு எண்ணம். சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். சரிங்க, அப்ப நான் வரேன். ப்ரோக்ராமுக்கு மறக்காம வந்துரு. சங்கீதம் எப்போதும் சுகமானது, தாளம் ராகம் சேரும் கலையானது. கையோ கை சேரும் உறவென்பதென்ன சேர்ந்து உருவானது. ஒரு கை சேரும் உறவென்பதென்ன கண்ணோடு கண் சேர்ந்து உருவானது. சங்கீதம் எப்போதும் சுகமானது, தாளம் ராகம் சேரும் கலையானது. ராகம் எங்கே, அந்த ராகம் எங்கே, தாளம் எங்கே, இந்த தாளம் எங்கே. ராகம் எங்கே, அந்த ராகம் எங்கே, தாளம் எங்கே, இந்த தாளம் எங்கே. தேடுகிறேன், எங்கும் தேடுகிறேன், பாடுகிறேன், அதனால் பாடுகிறேன். தேடுகிறேன், தேடுகிறேன், பாடுகிறேன், அதனால் பாடுகிறேன். கையோடு கை சேரும் உறவென்பதென்ன கண்ணோடு கண் சேர்ந்து உருவானது. சங்கீதம் எப்போதும் சுகமானது, தாளம் ராகம் சேரும் கலையானது. ஊஞ்சலிலே கண்கள் அசைவதென்ன, ஓரத்திலே காதல் தவிப்பதென்ன. ஊஞ்சலிலே கண்கள்